ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏகே கிச்சன்ஸ். இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷல்னு வாங்க பார்க்கலாம். சொரைக்காய் தோசை தான் பண்ண போகிறேன். அதுக்கு தேவையான பொருட்கள்: சொரைக்காய், 1/2 கிலோ புழுங்கல் அரிசியை அரைச்சி வச்சுருக்கேன், உளுந்த மாவு வேண்டாம், வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், சால்ட்டு, சில்லி பவுடர், காயப்பொடி, கருவேப்பிலை. இனி நம்ம என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். சொரைக்காவை இப்படி நல்லா சீவி வச்சுக்கலாம். சொரைக்காவை நல்லா சீவி வச்சாச்சு. அடுத்தது நம்ம எப்படி ரெடி பண்ணலான்னு வாங்க பார்க்கலாம். கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ கடுகு போட்டுக்கலாம். கடுகு கொஞ்சம் அதிகமாகவே போட்டுக்கிடுங்க. கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். வெங்காயத்தையும் போடணும். வெங்காயம் நல்லா வசங்கிடுச்சு. இப்போ சீவி வச்சிருக்கிற சொரைக்காவை நம்ம இதில் போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். சொரைக்காய் நல்லா வசங்கி வருது. இப்போ லைட்டாக நம்ம உப்பு போட்டுக்கலாம். சொரைக்காய் நல்லா வசங்கிடுச்சு. இனி நம்ம காயப்பொடியும் சில்லி பவுடரையும் ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் சில்லி பவுடர் போதும். 1/2 ஸ்பூன் காய பவுடர். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு 5 நிமிஷம் நம்ம சிம்மில் வச்சு மூடி வச்சுக்கலாம். சொரைக்காய் ரெடி ஆயிடுச்சு. இனி நம்ம அரிசி மாவில் இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். மாவில் ஏற்கனவே லைட்டாக நான் உப்பு போட்டு தான் பிசைஞ்சு வச்சுருக்கேன். அதனால் இப்போ உப்பு போட வேண்டாம். இனி சொரைக்காய் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மாவு ரெடி பண்ணியாச்சு. இனி நம்ம தோசை ஊற்றிக்கலாம். எண்ணெய் தடவிக்கலாம். கல் கொஞ்சம் சூடாகட்டும். கல் சூடாயிடுச்சு. நம்ம தோசை ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெய் 1 ஸ்பூன் இப்படியே ஊற்றிக்கலாம். தோசை திருப்பி போட்டுக்கலாம். அடுத்தது தேங்காய் சட்னி ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்: தேங்காய், பச்சை மிளகு, கார்லிக்கு, கருவேப்பிலை, வெங்காயம், வத்தல் மிளகு. இது நம்ம சட்னி தாளிக்கிறதுக்காக ரெடி பண்ணிக்கணும். தேங்காய் சட்னி ரெடி பண்ணிக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடாயிடுச்சு. கடுகு போட்டுக்கலாம். வெங்காயம், வத்தல் மிளகு, கருவேப்பிலை. அரைச்சி வச்ச தேங்காய் சட்னியை ஊற்றிக்கலாம். லைட்டாக உப்பு போட்டுக்கலாம். சட்னி ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப டேஸ்டியான ஹெல்த்தியான பாட்டில் கார்டு தோசை ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.